ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆகையால் குமாரனாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு உன்னை விடுவிக்கிற தேவன். உன்னை விடுவிக்கிற தேவன் என்று இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் தலைப்பை நாம் பார்க்கிறோம். அப்ப ஏதோ ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு வாஞ்சியோடு கூட இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ப நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் இன்றைக்கு உன்னை விடுவிக்க போகிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விடுதலை தற்காலிகமானது அல்ல. கர்த்தர் ஒரு மனுஷனை பாவச்சிருந்தோ வியாதியிலிருந்தோ சாபத்திலிருந்தோ விடுதலை ஆக்கிவிட்டார். உங்களை பின்தொடர்ந்த அந்த பாவம், உங்கள் குடும்பத்தை உங்களை பின்தொடர்ந்த சாபம், நீங்கள் கட்டப்பட்டு உங்கள் குடும்பம் பின்தொடர்ந்த அந்த வியாதி உங்களை திரும்பமாய் பின்தொடராது. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை ஒரு தற்காலிகமானதல்ல, ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை தான். மனுஷன் கொடுக்கிற பிரகாரமாய் தேவன் நமக்கு கொடுப்பதில்லை. அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறது. ஐஸ்வர்யத்தை, ஞானத்தை, சம்பத்தை, ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, விடுதலையும் ஒரு சம்பூர்ண பரிபூர்ணமாய் உங்களுக்கு கொடுத்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவையும் கண்ணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக ஒருவர் குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பி வராது. அப்படிப்பட்டதான மகோச்சமுள்ள வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தை இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கடந்து வருகிறது. நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். எதிலிருந்து நாம் விடுவிப்பா? முதலாவதாக பாவத்தில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க ஆயத்தமாக இருக்கிறார். முதலாவது பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை. இந்த உலகத்திலே பாவம் மிக கொடியது. வேதவசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பரிபூரணமாகும் போதோ மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்டதான்? இந்த உலகம் பொல்லாங்கண்ணுக்குள் கிடைக்கிறது, இந்த உலகம் பிசாசுக்குள் கிடைக்கிறது, இந்த உலகம் இருள் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், ஒரு வேசிமார்க்கம் நிறைந்த உலகம், ஒரு அநியாயம் நிறைந்த உலகம். இந்த உலகத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு என்ன சொல்கிறார்? பாவத்திலிருந்து முதலாவது ஒரு விடுதலை. அப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் உங்களுக்கு எனக்கு என்ன செய்ய? பாவம் மன்னிப்பு இல்லை. பழைய காலேஜுக்கு பார்க்கும்போது ஒரு மனுஷி பாவம் செய்திருப்பானால் அவர் தங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி மிருகங்களை, புறாக்களை, கடாக்களை பலி கொடுத்து அது ரத்தத்தை எடுத்து ஆசாரியன் ஜனங்கள் மேல் தெளித்து அவளுக்காய் கர்த்தரிடத்திலே பாவ நிவர்த்தி செய்வார்கள். இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிறந்து தம்மை தாமே குற்ற நிவாரண பலியாய், கிருபாதார பலியாய், பாவ நிவாரண பலியாய் சிலுவையிலே தொங்கி அந்த வெளியேற பெற்ற மாசற்ற ரத்தம், 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற வெளியேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. அப்படிப்பட்டதான வெளியேற பெற்ற ரத்தத்தை அந்த சிலுவையிலே சிந்தனாலே உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அப்படின்னால் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஏதோ ஒரு மிருகத்தின் ரத்தத்தில், மனுஷியின் ரத்தத்தில் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மட்டுமே தான் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கும். ஆடை பலிவிடினாலோ, மிருகத்தை மாட பலியிடுவதனாலோ, கோழியை பலிவிடுவதனாலோ நம்ம பாவ நிவர்த்தி ஆகாது. அந்த தெய்வத்தினுடைய ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ஒரு துளி ரத்தம் உங்கள் தலை மீது விழுந்துட்டா நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலாக்கப்படுவீர்கள். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கப்படுது, தன்னுடைய பாவ கைகளினாலே கட்டப்படுகிறான் என்று. பாவம் என்கிற ஒரு கையில் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை கட்டி இருக்குமே ஆனால் அந்த கயிற்றை நீங்கள் கலட்ட நினைத்தாலும் கலட்ட முடியாது. அப்ப இந்த பாவத்தில் இருந்து ஒருவனுக்கு விடுதலை மிக அவசியமாக இருக்கிறது.
ஏன்னா ரட்சிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. அவருடைய முகத்தை மறைக்கிறது நம்முடைய பாவம். அவன் நமக்கு செவிகூடாதபடிக்கு தடையா இருப்பது நம்முடைய பாவம். எனவே இந்த பாவம் மிக கொடியது. இந்த பாவத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை வேண்டும். ரகசியமான பாவமா இருக்கலாம், ஒரு பெரிய பாவமா இருக்கலாம், ஒரு சின்ன பாவமா இருக்கலாம். அது நமக்கும் தேவனுக்கு இருக்குமே இடையே தடையா இருக்கக்கூடுமானால், அவருடைய முகத்தை நமக்கு பார்க்க கூடாதபடிக்கு தடையா இருக்குமே ஆனால், இன்றைக்கு தேவ சமூகத்தில் அதை அறிக்கை செய்தோம். அதான் சொல்ல, எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கோடி கோடியாய் பணம் வச்சிருக்கேன் பாக்கியமா இல்ல, 10-15 கார் வச்சிருக்கேன் பாக்கியமா இல்ல. யாரு? எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அவள் பாக்கியவான், பாக்கியவதி. அப்படின்னா இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. உலக மனிதர்களை, உன் தாய், உன் தகப்பன், உன் சகோதரி, பாஸ்டர் ஏமாத்திடலாங்க நல்ல மாதிரி இருந்து பரிசுத்தமான வேஷம் போட்டு. கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் செய்கிற பாவம் உங்களை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கும். பாவம் செய்கிறவனுக்கு, பாவம் செய்வதற்கு நிம்மதி இருக்காது. போதைக்கு, மதுவிற்கு, கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருக்கவன் எல்லாவற்றையும் இழந்து போவான். வசனம் சொல்றது, சிற்றின்ப பிரியன் என்னவான்? வசனம் சொல்லுதா, சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். தரித்திரம் முடிச்சிடும். ரட்சிக்கப்பட்டு தேவநாமகன் தேவ கைத்து கர்த்தருக்காய் வைராக்கியமா வாழுகிற வாழ்க்கை, அதுதான் கர்த்தர் கொடுக்கிறார். பேரின்பராகிய இயேசு கொடுப்பதுதான் பேரின்பம். வேலையை பிள்ளை தம்பியெல்லாம் கேட்டுக்கோங்க, தங்கச்சியெல்லாம் கேட்டுக்கோங்க. வாழ்க்கைய பிராயத்தை உன்னை உருவாக்க நினை. இப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, உனக்கு கஷ்டம் வரும்போது நீ இயேசுவை தேடாதே. தினமும் கர்த்தருடைய சமூகத்திலே தேவனை தேடு. அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒருத்தர் கூட கிடையாது. நீங்க என்ன போய் எங்க இருந்தாலும் இயேசுவுக்கு தெரியும். எனவே இன்றைக்கு நமக்கு ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தேவைப்படுதா. பேசியிருக்கனால ரொம்ப உத்தமெல்லாம் கிடையாதுங்க. நிற்கக்கூடாது. இங்க பிரசங்கம் பண்றதுக்கு தகுதி இல்லாத மகா பெரிய பாவி வாலிபத்தில் அந்த சட்டை சும்மா தான் உழைச்சி வந்து பெரிய பரிசுத்தவானா வரலங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றி படத்துக்கு போய் அசுத்தமாக வாழ்ந்து நான் இனி பாவத்தை ருசிக்கணும். ஏன்னா ருசிச்சுட்டு தான் வந்திருக்கேன். பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி ஸ்டார் ஹோட்டலாக போய் இவ்வளவோ அசுத்தமாக வாழ்ந்தேன். அப்படிப்பட்ட என்னை தேடிதான் இயேசு வந்தார். என்றைக்கு இயேசு என் வாழ்வில் எனக்குள் வந்தாரோ அன்று முதல் என் வாழ்க்கை மாறினது. என் இருளிலிருந்து பாவனிலிருந்து காணப்பட்ட என் வாழ்க்கை பிரகாசமாய் மாறினது. இயேசுவை நான் கண்ட அந்த நாள், இயேசுவின் சத்தத்தை கேட்ட என்னுடைய செவிகள், அன்று முதல் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அன்றைக்கு பெற்றேன். பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றேன். பாவத்தின் விடுதலை பெற்றேன். கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தேன். இன்றைக்கு பாரமான யாவற்றையும் பாவம் எங்க நிக்குமா? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும். நீ படிக்கும்போது பக்கத்துல நிற்கும். நீ கிளாஸ்ல உட்காந்து நிற்கும், பக்கத்துல உட்காரும். நீ பஸ்ல போறியா, உன் கூடயே பக்கத்துல நிற்கும். அப்ப என்ன செய்யணும்? கூப்பிட்டு உட்கார வச்சுன்னா உன் கூடயே டிராவல் ஆகும். விலகி போனா நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை எப்படி தரணுமா? உதறி தள்ளு. உதறி தள்ளுனா உனக்கு ஒரு மேன்மையான ஒரு காடு காத்திருக்கிறது. நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. வசனம் சொல்லுது, நானே கர்த்தராகிய நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இயேசு ரத்தம் சகல பாவங்களையும், பாவத்தில் எப்படி, எந்த பாவம்? சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரிகளை கழுவி தூய்மைப்படுத்துகிறது. அந்த இரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டு பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு அதை உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, மத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கடைசி பேர் பார்க்கும்போது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். இப்ப இயேசு திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார், என்ன? உன் பாவங்கள் உனக்கு. அப்ப சுத்தி படிச்செல்லாம் என்ன சொல்றாங்க? பாவம் மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு? வசனம் சொல்லுது, பூமியிலே மத்தேயு 9:6 பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷ குமாரனுக்கு
அதிகாரம் உண்டு என்பது நீங்கள். அப்ப இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொருக்கும் அதிகாரம் இருக்கு. IAS ஆபீசருக்கு அதிகாரம், போலீஸ் ஆபீசருக்கு அதிகாரம், SIக்கு ஒரு அதிகாரம், இன்ஸ்பெக்டருக்கு அதிகாரம், ஏட்டுக்கு ஒரு அதிகாரம், கான்ஸ்டபிளுக்கு அதிகாரம். உலகத்திலே பாவத்தை மன்னிக்கிறதற்கு அதிகாரமுடைய ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். அதான் சொல்லி பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இன்றைக்கு நம் தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை எந்த ஒரு காரியம் ஆண்டவருக்கும் நமக்கு பிரிவினை உண்டாக்குறது. தேவ சமூகத்திலே உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உங்களுடைய சமூகத்தை நீ கேட்கும் பொழுது நிச்சயமாய் என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா.